டிஎன்பிஎஸ்சியில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணுறது வந்து ஒரு ஜென்ரலான ப்ராசஸ். பட் இந்த போஸ்ட்டில் என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன், எங்கெங்கெல்லாம் போஸ்டிங்ஸ் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 861 இருக்குது. எக்ஸாமோட நேம் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல். ஸோ டிப்ளமோ ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி வழியாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. சேலரியோட லெவல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல் படி லெவல் 8 சிபிஎஸ்லேருந்து 13 சிபிஎஸ். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11, 2024. டிஎன்பிஎஸ்சி வழியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அது ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக இருக்கும். அந்த எல்லா டீட்டெயில்ஸும், அதாவது என்னெல்லாம் போஸ்ட் இருக்குது, போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், இது எல்லாமே வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஃபீ வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஜென்ரலாக இருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 150 ருபீஸ், இது ஜென்ரல் காமனாக இருக்கும். இந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷனுக்கு 100 ருபீஸ் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ நீங்கள் பே பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதுக்கடுத்து வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இன்டர்வியூ எதுவும் கிடையாது நீங்கள் போட்டிருக்கு. பட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லையும் அந்த டீட்டெயில்ஸை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. பட் உங்களுக்கு இப்போ நான் இங்கிலீஷ் ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 11/2024 கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ அந்த லெவலில் இருக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 11th செப்டம்பர் நைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ ஒரு சில டேட்ஸில் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண டேட் முடிஞ்சதுக்கப்புறம் செப்டம்பர் 15லேருந்து செப்டம்பர் 17. ஸோ இந்த 3 days வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் லாகின் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். இதே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. எக்ஸாமினேஷனோட டேட், டைம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா November 9 ஸ்டார்ட் ஆகுது. டைமிங் வந்து மார்னிங் 9:30 12:30. என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், அப்புறம் மென்டல் எபிலிட்டி. பேப்பர் 2 வந்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல சப்ஜெக்ட் கோட் இருக்குது. ஸோ அந்த போஸ்ட் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். எக்ஸாமோட டேட்டு பார்த்தீங்கன்னா November 11 November 14 அந்த டேட்டுக்குள்ளே நடக்கும். எந்த போஸ்ட்டுக்கு, அதாவது எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்றைக்கு எக்ஸாம்ன்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹவு டு அப்ளை. டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை கம்ப்ளீட் பண்ணி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணி இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். போஸ்ட்டு அப்புறம் வேகன்சியோட டீட்டெயில்ஸ், இந்த டேபிள் முக்கியமானது. ஸோ என்னெல்லாம் போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டோட கோடு, அது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இப்போ அசிஸ்டன்ட் டெஸ்டர்னால் இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட். அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து எந்தெந்த கேட்டகரிக்கெலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பே ஸ்கேலோட லெவல், சேலரியோட லெவல், இப்போ நேம் ஆஃப் த போஸ்ட், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக டீட்டெயில்டாக இருக்குது. இப்போ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி அந்த டிபார்ட்மெண்ட் கீழே. டோட்டல் வேகன்சி 45 இருக்குது இதில் மட்டும். பட் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எந்தெந்த கேட்டகரி எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் வந்து பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது, டீட்டெயில்டாக இருக்குது. இந்த டேபிளை வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னெல்லாம் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸும் கீழே இருக்கும். ஸோ இதில் நம்பர் 26 வந்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன் ஒரு போஸ்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ டிராஃப்ட்ஸ்மேன் அரியலூருக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி இருக்குது. இதோட பே ஸ்கேல் இங்கே இருக்குது. இதே போல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் 11. ஸோ அந்த 11 வேகன்சிஸை எந்தெந்த கேட்டகரி, எஸ்சி, எம்பிசி, பிசிக்கு எவ்வளோன்ற அந்த ஸ்பிட்டப் வந்து இங்கே இருக்குது, கிளியராக இருக்குது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வருதுன்ற அந்த டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டேபிளை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து 29 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்குது. டோட்டல் வேகன்சி 861. இதோட டீட்டெயில்டான ஸ்பிட்டப் வந்து இந்த டேபிளில் இருக்குது. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட், அது வந்து July 1, 2024 அந்த டேட்டு படி உங்களுக்கு வந்து ஏஜ் இருக்கணும். ஏஜும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவே கொடுத்துறாங்க. ஸோ எந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ மினிமம் இருக்கணும், எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கணும். அப்புறம் ஏஜ் கன்செஷன். ஸோ டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து அவைலபிள் கிடையாது. ஸோ அதாவது ஏஜ் லிமிட்டே கிடையாது. எக்ஸர்வீஸ்மெனுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. இதே போல் அந்த டோட்டல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. விடோ கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது, எந்த ஏஜில் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 19 இருந்தீங்கன்னா முக்கியமான டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டீட்டெயில்டான குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ். சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படலாம். அதனால் இந்த செக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ண போகிற எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து கிளியராக பார்த்துக்குங்க. இப்போ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்துங்க. மினிமம் வந்து ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ 12th கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதோட சேர்த்து டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அது முக்கியமானது, 3 years கோர்ஸு, அல்லது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இது எல்லா போஸ்டிங்ஸுமே டிப்ளமோ ஐடி லெவல் தான்.
உங்களுக்கான போஸ்ட்டு உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியுன்றதை பார்த்துக்கிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிங்க. இந்த டீட்டெயில்ஸ் டோட்டலாக இருக்க அந்த 29 போஸ்டிங்ஸ்க்கும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க டேபிளில். பேஜ் நம்பர் 24 மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவே என்ன விசன், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் விசன் டீட்டெயில்ஸ் இந்த லாஸ்ட் காலமில் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் 3 ஸ்டாண்டர்ட் 2 அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் இந்த பிடிஎஃப்லேயே கிளியராக இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஸ்டாண்டர்ட் 3க்கு என்ன டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங், என்ன டைப்ஸ் ஆஃப் விசன் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். பேஜ் நம்பர் 27 ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. பேப்பர் 1 பேப்பர் 2 என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும், எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், எவ்வளோ மார்க்ஸ், என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கும், அது முக்கியமானது. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டா, டிப்ளமோ ஸ்டாண்டர்டா, ஐடிஐ ஸ்டாண்டர்டா, அந்த டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேப்பருக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், எவ்வளோ மார்க்ஸ், டியூரேஷன், இது இந்த டேபிளில் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா OMR இருக்கும், அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிபிடினா உங்களுக்கு டீட்டெயில்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அது பார்ட் 2 சப்ஜெக்ட் பேப்பர் டீட்டெயில்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா OMRல இருக்கும். சப்ஜெக்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக எந்த போஸ்ட்டுக்கு என்ன சப்ஜெக்ட் அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கேற்றப்பல நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். அது என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கணும், டிப்ளமோவா ஐடிஐயா, அப்புறம் மீடியம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே இருக்கும். உங்களோட மீடியமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அனெக்சர் 1 அது பேஜ் நம்பர் 32 இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படிலாம் அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் கிளியராக இருக்குது. பேஜ் நம்பர் 34 எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த சென்டரோட நேம் இருக்குது, அப்புறம் அதோட கோடும் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்கும் இதில் கவர் ஆகும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட டிஸ்ட்ரிக்கையும் அதோட கோடையும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 56 அனெக்சர் 3 வந்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதோட சிலபஸ் டீட்டெயில்ஸ், இது முக்கியமானது. ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் 1 தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்கும். அது 10ஆம் வகுப்பு, அதாவது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதில் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்ற அந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் இந்த செக்ஷனை மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க. அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுவும் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். அது கீழே ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ்னு என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த சப்ஜெக்ட்ஸ் கீழே என்னெல்லாம் ஏரியா கவர் ஆகுதுன்ற அந்த டீட்டெயில்டான சிலபஸ் இருக்குது. இந்த சிலபஸை அதுக்கேற்றப்பல படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக அதில் என்னெல்லாம் யூனிட்ஸ் இருக்குது, யூனிட்டு கீழே இருக்க டைட்டில், அது கீழே இருக்க சப்ஜெக்ட்ஸ் டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக கிளியராக பார்த்துக்குங்க. எல்லா பேஜஸுமே முக்கியம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறமும் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டிசிப்ளின் ஏற்றாப்பில் எந்த சப்ஜெக்ட்ஸ் எந்த ஏரியாவை நீங்கள் படிக்கணுன்ற அந்த டீட்டெயில் இருக்கும். அதுக்கேற்றப்பில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 117 பேஜஸ் இருக்குது இந்த பிடிஎஃபில். எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். முக்கியமான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வர்றீங்க டிஎன்பிஎஸ்சியில், இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா இந்த ஃபஸ்ட்டு பட்டன், இந்த ரெஜிஸ்டர் நோ பட்டனை கிளிக் பண்ணணும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை ஆன்லைன் இந்த செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு ஜஸ்ட் ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த ஃபஸ்ட் பட்டன், டிஎன்பிஎஸ்சியோட டைரெக்டான வெப்சைட் இது. இதில் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த பட்டன், ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இந்த பட்டன். ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஃபார்ம் வரும், யூனிக்கான லாகின் ஐடியை சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் டைப் பண்ணும்போதே ஆல்ரெடி அந்த ஐடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ யூனிக்கான ஐடியா இருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் வந்துடும். நீங்கள் இந்த இடத்துல இந்த கேப்சா ஃபில் பண்ணி உள்ளே போயிடணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஃபார்ம் வரும், டீட்டெயில்ஸ், உங்களை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிட்டு வரணும். ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு 150 rupees பே பண்ணிங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அதில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு இமெயிலே வரும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த செகண்ட் பட்டன் அப்ளை ஆன்லைன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டைரெக்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல், இதுதான் நீங்கள் அப்ளை பண்ண போகிற இந்த எக்ஸாமினேஷனோட நேமு. இதுக்கு லாஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா அப்ளை நோன்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடும். லாகின் பண்ணலைன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தப்ப உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த கேப்சாவையும் ஃபில் பண்ணி க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போயிடணும். உள்ளே போனோன்னா ஃபார்ம் வரும். அந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான இன்புட்ஸை உங்களுக்கு கேட்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீ 100 rupees இருக்கும். அதையே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா September 11, 2024. ஸோ இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.